வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் கருவாடு வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த கருவாடு வறுவல் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கருவாடு வறுவல் செய்கிறதுக்கு நெத்திலி கருவாடு குஞ்சு கருவாடு இருக்கு இல்லையா, அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கோபுரம் மாதிரி தூக்கி தூக்கி விட்டு இந்த கருவாடு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடியில் இருக்கிற டஸ்ட்டு குப்பையெல்லாம் அடியில் தங்கிக்கும். பச்சை தண்ணி ஊற்றி தான் நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். சுடு தண்ணி விட்டால் ரொம்ப கசகசன்னு ஆகிடும். நல்லா பச்சை தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கைகளில் நல்லா இந்த மாதிரி அலசி கொடுக்கணும். நல்லா அலசணும். நல்ல ஒரு ஃபுல்லாக எல்லா கருவாடும் நனைகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். தண்ணியை வடிய விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதேமாரி ஒரு 4-5 முறை கழுவி இந்த கருவாடை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கருவாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா பிரட்டி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இரும்பு கடாய் அல்லது ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிறேன் நான். அதில் லேசாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 4 துண்டு பூண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு லேசாக 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஆயில் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா கருவாடையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடணும். இந்த வெங்காயத்துலேயும் ஈரம் இருக்கும், நம்ம போட்ட கருவாடுலேயும் கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணனால ஈரம் இருக்கும். இதுவே வறுவலுக்கு சரியாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். நல்லா பிரட்டி கொடுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்துக்கெலாம் உப்பு இல்லை இல்லையா, அதனால் ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். காரம் எனக்கு போதுமானதாக இருக்குது. காஞ்ச கருவேப்பிலை இலைகள் தான் போட்டிருக்கேன். நான் ஃப்ரெஷ் கறி லீஃபும் போடலை, கொத்தமல்லி இலையும் போடலை. ஏன்னா கருவாடு வறுவலில் கருவாடு தான் மணக்கணும், கொத்தமல்லி மணக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பரட்டி கொடுக்கலாம். பாருங்கள், ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடணும் போல் டெம்ட்டாக இருக்கும். நல்லா வறுபட்ட உடனே உங்களுக்கு நல்ல வறுவல் ரெடியான உடனே நல்ல ஒரு கமகமன்னு ஒரு வாசம் இருக்கும். இப்போ இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் இது காலையிலேயே செய்கிறது. பழைய சாதத்துக்கு நல்ல மோர் போட்டு கரைச்சிட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.